ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பாட்டி கதைகள். கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதையுடைய பெயர் தன்னம்பிக்கை. ஒரு ஊர்ல ஒரு குரு என்ன பண்ணாராம், சீடர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கையில ஒரு சீடர் என்ன சொன்னாராம், குரு எனக்கு மனக்கவலையா இருக்கு, எனக்கு மனசில் குழப்பமாக இருக்குது, இதை எப்படி நான் தீர்க்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த குரு சொன்னாராம், வா உனக்கு கதையாகவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் குரங்குகள் நிறையா இருக்குமா, நிறையா குரங்குகள் இருக்குமா. அதில் ஒரு குட்டி குரங்கு சுட்டித்தனம் வாழ்த்தனம் ரொம்ப பண்ணுமா, துருன்னு இருக்குமா. அப்போ ஒரு நாள் துருன்னு இருக்கையில் ஒரு பாம்பு என்ன பண்ணியிருக்கு, தரையில் ஊறி போயிருக்கு. தரையில் ஊறினதை பார்த்தவுடனே இதுக்கு கொண்டாட்டமாக இருக்குது. கொண்டாட்டமாகவும் கிட்டக்க போய் அந்த பாம்பை பிடிச்சி கையில் சுற்றி வச்சுக்கிச்சான். கையில் சுற்றி வைக்கவும் அதுக்கு பயமே இல்லையாம், குசியோட கையில் பிடிச்சிக்கிச்சுக்கா. ஆனால் அது விஷமுள்ள பாம்பா. அப்போ கையில் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கவும் இந்த பெரிய குரங்குகள்லாம் என்ன பண்ணியிருக்குதுங்க, ஐயோ அது விஷம் உள்ள பாம்பாச்சே, கொத்திரும், மரணம்தான், செத்துருவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அது கையில் பிடிச்சி வச்சிருக்க வர அதுக்கு பயம் தெரியலையாம். இதுக்கெல்லாம் சொன்னவுடனே அதுக்கு பயம் வந்துருச்சான். ஐயோ தெரியாமல் நம்ம பிடிச்சிட்டோமே, இது விஷம் உள்ள பாம்பா, அப்போ நம்ம செத்துருவோம் போலேன்னு அந்த குரங்குக்கு பயம் வந்துருச்சான். நம்மளை யாருமே காப்பாற்ற மாட்டாங்களே, நம்ம கூட்டமே நம்ம ஒதுங்கி நிற்கிதே அப்படின்னு அந்த குரங்கு ஒன்று சொல்லிவிட்டு ஓடி போயிடுச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணிச்சான், ஒன்றுமே தெரியலையே அந்த குரங்குக்கு, என்ன பண்ணுறதுன்னே பயந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போ மயக்கமாயி ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்போ அங்கேருந்து ஒரு சுவாமி வந்தாராம், கிட்ட வந்திருக்காரு அந்த குரங்கு கிட்ட. வரவும் நம்ம கூட்டம்லாம் ஓடி போச்சு, இந்த சுவாமி நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லி தன்னம்பிக்கைப்பட்டுச்சான். அப்போ கிட்ட வந்தாராம். கிட்ட வந்துட்டு, அந்த பாம்பை எவ்வளோ நேரம் தான் பிடிச்சிருப்ப, கீழே போடு அந்த பாம்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சுவாமி. அதுக்கு அவர் அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், சுவாமி இந்த பாம்பு விஷப்பாம்பு, இதை நான் கீழே போட்டால் என்னை கடிச்சிடும் அப்படின்னு, அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு, கீழே போடு அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்தாராம். அப்போ தான் இந்த குரங்குக்கு, அப்போ நம்ம செத்த பாம்பை தான் இவ்வளவு நேரம் பிடிச்சி பயந்துக்கிட்டே இருந்திருக்கோம், இந்த சுவாமி நம்மளுக்கு தைரியம் கொடுத்து தன்னம்பிக்கை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கீழே போட்ட பிறகு தான் அதுக்கு பயமே போச்சான். அப்போ நம்மளுடைய கூட்டம் விலகி போச்சே, இந்த சுவாமி தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு, ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எப்போவுமே தன்னம்பிக்கை இருக்கணும், இந்த மாதிரி முட்டாள் வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். இதுதான் தன்னம்பிக்கைன்றது கதையோட அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் அமைக்கிருங்க. பாய்.